யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம். வசனம் 1. தகன பலிபீடத்தையும் சித்தி மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழு நீளமும் 5 முழு அகலமும் சதுர வடிவமும் 3 முழு உயரமானது. வசனம் 2. அதன் 4 மூலைகளிலும் அதனோடு ஏகமாயிருக்கிற அதன் 4 கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல கட்டால் மூடி. வசனம் 3. அந்த பீடத்தின் சகல பனிமூட்டுகளாகிய சாம்பல் எடுக்க தக்க கட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் முள் துரண்டுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான். அதன் பனிமூட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினாலே பண்ணினான். வசனம் 4. வேலைப்பின்னால் போன்ற ஒரு வெண்கல சல்லடையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பலிபீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்திலே இருக்கத்தக்கதாக வைத்து. வசனம் 5. அந்த வெண்கல சல்லடையின் 4 மூலைகளிலும் தண்டுகளையே பாய்த்து இருக்கும் 4 வளையங்களில் வார்ப்பித்து. வசனம் 6. அந்த தண்டுகளை சித்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கல தட்டால் மூடி. வசனம் 7. பலிபீடத்தையும் அவைகளை பசும் பலிபீடத்தையும் சுமக்கத்தக்கதாக அதன் பாகங்களில் உள்ள வளையங்களையும் பாய்ச்சினான். பலிபீடத்தை உள் வெளியிட்டு பலகைகளினாலே செய்தான். வசனம் 8. ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டிகளையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். வசனம் 9. பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான். தென் திசைக்கும் எதிரே பிரகாரத்துக்கு தரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளையும் செய்தான். வசனம் 10. அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வசனம் 11. வடபக்கத்துக்கு தெற்கு குதிரைகள் 100 முழமும் அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. வசனம் 12. மேற்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழு, அவைகள் தூண்கள் 10, அவைகள் பாதங்கள் 10, தூண்கள் கொக்கிகள் இவைகளின் பூண்களும் வெள்ளி. வசனம் 13. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம். வசனம் 14. ஒரு புறத்து தொங்கு திரைகள் 15 முழு, அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. வசனம் 15. பிரகார வாசலின் ஒரு புறத்திற்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகளும் 15 முழு, அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. வசனம் 16. சுற்று பிரகாரத்து தொங்கு குதிரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூல் நெய்யப்பட்டிருந்தது. வசனம் 17. தூண்களின் பாதங்கள் வெண்கல, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகள் குமிழ்களை மூடிய தகடுகளும் வெள்ளி. பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளி, பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது. வசனம் 18. பிரகார வாசலில் தொங்கு குதிரை இளநீலும்
இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலும் செய்யப்பட்ட விசித்திர வேலையாயிருந்தது. அதன் நீளம் 20 முழு, அதன் அகலம் உயரம் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாக 5 முழு. வசனம் 19. அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழிகள் முடிய தகுடும், அவைகளின் பூண்களும் வெள்ளி. வசனம் 20. வாசஸ்தலத்திற்கு பிரகாரத்திற்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். வசனம் 21. மேசையின் கட்டளையின்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கைகளிலே வேலி லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருட்களின் தொகை இதுவே. வசனம் 22. யூதேயாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரின் குமாரன் பேசாபாவில் கர்த்தர் மோசேய்க்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். வசனம் 23. அவனுடனே கூட தன் கோத்திரத்து அகிம்சாமாகிய குமாரனாகிய அகிலியாப் சித்திர கொத்து வேலைக்காரனும் அநேக வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலும் அத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சித்திர வேலையில் செய்கிறவனுமாயிருந்தான். வசனம் 24. பரிசுத்த ஸ்தலத்தின் வேலை யாவற்றுக்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட எல்லா செலவான பொன் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் செக்கலின்படி 280 தாலந்து 730 செக்கால் நிறையும் இருந்தது. வசனம் 25. சபையிலே எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் செக்காலின்படி 100 தாலந்து 1175 செக்கால் நிறையுமாய் இருந்தது. வசனம் 26. எண்ணப்பட்டவர்களின் தொகைகளில் சேர்ந்த 20 வயது இதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,35,550 பேர்களின் ஒவ்வொரு தலைக்கும் பரிசுத்த ஸ்தலத்தின் செக்காலின்படியே அரை செக்காலாகிய பொக்காக என்னும் விளக்கு காடு சேர்ந்தது. வசனம் 27. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளி நாள் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. 10க்கு 1 தாலந்து விளக்காடு 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. வசனம் 28. அந்த 1775 செக்கால் தூண்களுக்கு பூண்களுக்கும் பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளாலே மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான். வசனம் 29. காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 தாலந்து 2400 செக்கால் நிறையுமாயிருந்தது. வசனம் 30. அதனாலே ஆசாரிப்பு கூடார வாசலில் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிப்படத்தையும் அதன் வெள்ளிகளால் சல்லடையும் பலிப்படத்தின் சகல பனிமூட்டுகளையும். வசனம் 31. சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசலில் மறைவின் பாதங்களையும் வாஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல மூலைகளையும் பண்ணினான்.